தவறானது. என்னால அவ்வளவுதான் முடியுமா? இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்காதா? நான் நல்லது மட்டும்தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு கிடைப்பது நல்லதா? கெடுதல்கள் மட்டும்தான் நடக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த கேள்விகள் அத்தனைக்கும் ஒரு காரணமானது இருக்கும். ஆனா அந்த காரணம் என்னன்னு தெரியாம உங்களை நீங்களே சந்தேகப்பட்டு கொண்டிருப்பீங்க. இதற்கெல்லாம் காரணம் ராகு கேது. இந்த ராகு கேது உங்களுக்கு வைத்த சோதனை காலம் அப்படி இருந்தது. ஆனா நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்ட கேள்விகளுக்கு நிச்சயமான ஒரு பதிலானது கிடைக்கும். அந்த பதில் வேண்டும் என்றால் இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பாருங்க. இந்த கன்னி ராசி ஆண்களின் வாழ்க்கையில கேள்விக்குறியாக இருந்த விஷயங்கள் என்ன தெரியுமா? இயற்கையிலேயே இந்த விஷயத்தை நேர்மையாக பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள். உழைப்பில் எப்பொழுதுமே குறையாமல் வேலை பார்ப்பீங்க. மற்றவருக்கு உதவுவதில் முன்னிற்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவின்னு கேட்டா போதும், உங்களுடைய வேலையை கூட விட்டுட்டு அவங்களுக்காக நீங்க உதவி செய்வீங்க. எதையும் சரியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? இவர்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும், ஆனால் நடப்பது முற்றிலும் உங்களுக்கு வேறு ஒன்றாக அமைந்துவிடும். இதற்கான காரணம் தவறான நேரத்தில், தவறான மனிதர்களிடம், தவறான சூழ்நிலையில், தவறான கிரகநிலையினால் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போவீங்க. அதனால உங்களுக்கு தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய உதவிகள் கூட அவங்களுடைய வாழ்க்கையில அது பெரிய ஒரு ஏமாற்றத்தையே கொடுக்கும். நீங்கள் பல ஆண்டுகளாக திட்டமிட்டது பல முறை தள்ளி போய் கொண்டே இருக்கும். நீங்கள் முயன்ற வேலைகள் அரை வழியில் நின்று இருக்கும். நீங்கள் நம்பிய மனிதர்கள் உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. இதெல்லாம் உங்களால் ஏற்பட்டது கிடையாது. அது காலம் உங்களை சோதிக்கவே செய்த ஒரு சில செயல்களாக இருக்கும். எனவே இதனை நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே அதனை மறந்து விடுங்கள். திருமணம் தள்ளி போகக்கூடிய காரணங்கள் இன்னும் கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த ராகு கேது செய்த விளையாட்டு. கன்னிராசி ஆண்கள் பலர் சந்தித்த ஒரு பிரச்சனை என்னன்னா திருமண தடை. பார்த்த பேச்சு நடக்காமல் போயிருக்கலாம். நல்ல ஒரு பொருத்தம் உங்களுக்கு வராமல் கூட இருக்கலாம். குடும்ப சூழலில் ஒரு பிரச்சனை. எதிர்பார்த்த பெண் மனதில் இல்லாத ஒரு நிலைமை நிச்சயம் வருவதற்கு ரத்து செய்யப்பட்டிருக்கும். ஆனா நீங்க பேசியிருப்பீங்க, ஆனா அது நடக்காமல் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்திற்காக தள்ளி போன ஒரு நிலைமை. இது எல்லாம் சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்காது. இது ராகு கேது வைத்து அதிர்ஷ்டத்திற்கான ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும். இந்த ராகு சரியான மனிதரை வரவிடாமல் தடுக்கும். இந்த கேது உங்களுடைய மனதை குழப்பமடைய செய்யும். இவர்கள் இருவரும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கார்கள். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் திருமணமானது தள்ளி போகும்படி சூழலை உருவாக்கியது இவர்கள் 2 கிரகங்கள் மட்டுமே. இவர்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய கெடுதல்களை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த மறக்க முடியாத சில கஷ்டங்கள் இருக்கு. ராகுவினால் ஏற்பட்ட கஷ்டங்கள் என்ன தெரியுமா? மனக்குழப்பங்கள், நம்பியவர்கள் துரோகம் செய்தது, சொத்துக்கள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படுவது, வேலையிடத்தில் அநியாயம் ஏற்படுவது, புதிதாக தொடங்கிய விஷயங்கள் கூட முடியாமல் நின்று விடுவது, யாருக்கும் சொல்ல முடியாத தனிப்பட்ட சில துயரங்கள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கேதுவினால் ஏற்பட்ட கஷ்டங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? தனிமை, மனநிலை மாறுதல், திடீரென்று தடைகள் ஏற்படுதல், செயல்களின் பலனானது தாமதமாக நடைபெறுவது, திருமணத்தில் தடைகள், குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இவையெல்லாம் நீங்கள் தவறாக இருந்ததால் மட்டும் கிடையாது. இதெல்லாம் இதுவரை இந்த ராகு கேது ஸ்தான பலத்துல இருந்ததற்கான ஒரு காரணத்தினால் மட்டுமே இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது. எனவே இது அனைத்திற்கும் காரணம் நீங்கள் கிடையாது, உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. ஒரே ஒரு ஆள் ராகு கேது இவர்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தவறுகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருந்தார். இந்த ராகு கேது செய்த மறக்க முடியாத ஒரே ஒரு சதி என்ன தெரியுமா? ஒவ்வொரு கன்னிராசி ஆண்களின் வாழ்க்கையிலும் வாழ்வில் ஒரு முறை அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயல். வாழ்க்கையில் நம்பிய ஒரே ஒரு நபரிடம் ஏற்பட்ட ஒரு ஏமாற்றம். அது உங்களுடைய நண்பரோ இல்லைன்னா உங்களுடைய உறவினரோ, காதலனோ, காதலியோ, உங்களுக்கு கூட வேலை செய்கின்ற நபர்களோ, இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோ, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் உங்களுடைய மனதில் போட்ட காயத்தை ராகுவின் சதிதான் உங்களுடைய மனதில் போட்ட ஒரு சதியாக இருக்கும். அதுக்கு காரணமாக இருந்ததோ இந்த ராகு கேது. ஏன் இப்படி செய்தார் அப்படின்னா, உங்களுடைய தனிமையில் வைத்து பரிசோதிக்க, உங்களுடைய சக்தியை பார்ப்பதற்கும், புதிய உயரத்திற்கு உங்களை தூக்கிப்படுவதற்கான ஒரு முன் ஏற்பாடாக கூட நிச்சயமாக இருக்கலாம். இனி நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறப்போகிறது? இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைக்கான காலமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும். முக்கியமா முதலாவதாக திருமண தடையானது நாளை முதல் நீங்க ஆரம்பிக்கும். திடீரென நல்ல நல்ல பொருத்தங்கள் உங்களை தேடி வரும். உங்கள் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதரை நீங்க பார்ப்பீங்க. அவங்க உங்களை தேடி வருவாங்க. தள்ளி போன பேச்சுகள் மீண்டும் உங்களுக்குள்ள தொடங்கும். குடும்ப ஆதரவு உங்களுக்கு தேடி வரும். பணவரவுல ஒரு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கும். எதையும் செய்து வருமானம் கிடைப்பதை இக்காலமானது உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும். வேலையில நல்ல ஒரு வளர்ச்சியானது கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்பு, தொழில் செய்வோருக்கு நல்ல ஒரு பெரிய லாபத்திற்கான வாய்ப்பு, இதெல்லாம் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும்.
மனநிலையில ஒரு அமைதியானது ஏற்படும். ராகு கேது தந்த குழப்பங்கள் மறைந்து உங்களுடைய மனதில் ஒரு தெளிவானது பிறக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியை நிச்சயமாக ஏற்படுத்தும். நீண்ட நாள் கனவுகளானது நிறைவேறிவிடும். இது ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு பகுதியாக இதை நீங்கள் நிச்சயமாக கணிக்கலாம். எனவே இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையே உருவாக்கும். இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்களிடம் சொல்ல போவது என்ன தெரியுமா? உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் உங்களிடம் சொல்ல போவது உங்களுடைய அதிபதி புதன் பகவான். அவர் உங்களை கைக்குள்ள வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நாளை உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் முதல் ஆளாக அவர் பாதுகாத்து நிற்பார். புதன் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறார் தெரியுமா? இப்போது வரை உன்னை நான் சோதித்தேன், ஆனால் இனி உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் என்று உங்களுடைய ராசியின் அதிபதி நிச்சயமாக கூறுவார். உங்களுக்கு அறிவு, பேச்சுத்திறன், தீர்மானத்திறன், பணவரவு, நல்லவர்கள் வாழ்க்கையில வருதல், இது அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில புதன் பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இவையெல்லாம் கூடி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும். குருவின் பார்வையால் திருமண யோகமும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும், புதிய ஒரு தொடக்கமும், மன அமைதியும், இது அனைத்தும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். செவ்வாய் பகவான் செயல்படக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுப்பார். துணிச்சல், முன்னேற்றம், தடைகளை உடைக்கக்கூடிய திறன், இது அனைத்தையும் செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய வாழ்க்கையை எப்படி தெரியுமா தூக்கி நிறுத்தப் போகிறார்? புதன் உங்களுக்கு தரப்போகின்ற முக்கியமான பலன்கள். 1. திடீரென்று லாபங்கள். நாணய நிலையில ஒரு உயர்வை ஏற்படுத்துவார். நிதி பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுபடக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோசனைகளை கொடுப்பார். எதிரிகளுக்கு வெற்றியை கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை கொடுப்பார். எதிரிகளை விட உங்களுக்கு வெற்றி அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுப்பார். உங்களுடைய குரலில் ஒரு பலத்தை ஏற்படுத்துவார். மரியாதையானது உங்களுக்கு உயர்வாக மாறிவிடும். நீங்கள் பட்ட கஷ்டங்களை எப்படி தெரியுமா துடைக்கப் போகிறார்? இதை மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கன்னி ராசிக்காரர்கள், ஒருவன் சிரித்தால் அவனுடைய பிரச்சனை முடிந்து விட்டது என்று அர்த்தம். நீங்கள் இதுவரை அனுபவித்த மனவேதனை, ஏமாற்றம், பிறர் செய்த துரோகம், தள்ளி போட்ட திருமணம், பண இழப்பு, நம்பிக்கையின் உடைப்பு, இதையெல்லாம் புதன் பகவான், குரு பகவான், சூரிய பகவான் இவர்கள் சேர்ந்து முழுவதையும் துடைத்து விடுவார்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற முக்கியமான சில திருப்பு முனைகள், புதிய வேலை, பதவி உயர்வு, இது நிச்சயமாக ஏற்படும். திருமண யோகங்கள் நடைமுறையில் ஏற்படலாம். பண சாதகத்தால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. புதிய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு துணிச்சலானது ஏற்படும். குடும்ப மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பெரிய நன்மைகள், பிறர் மதிப்பு தரக்கூடிய, பிறர் மதிப்பு அளிக்கக்கூடிய நன்மைகளானது ஏற்படும். கன்னி ராசி ஆண்களே, நீங்கள் அனுபவித்த துன்பம் பாவ நிவர்த்தியாக மட்டும் இருக்காது, அது பலம் குவிக்க வைத்த ஒரு சோதனையாக இருக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்தபடி, நீங்கள் எதிர்பார்த்தபடி, நீங்கள் உங்களுடைய கனவு கண்டபடி நிச்சயமாக மாறிவிடும். அவ்வளவு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். இனிமே இதனை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.